அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. என்னை தேவையில்லாம அந்த ஒம்புல மாட்டிருக்காங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏப்ரல் 12 பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதை கேட்கலாம், ஏன்னா பிரஸை பார்க்கணும். இதுக்காக பிரஸை பார்க்கறது இல்லைங்க. அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை. யாரோ பேசிட்டு நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம். ஆனா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அது மேல எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கணும். காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்ல இருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலா பதவியெல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள். அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன். இது ஏன் ஊரு, எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்துல சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள். சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுல போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்துல இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் அதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும், அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத. நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கும். இடையில இது நடக்கும், அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர்ல யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா, எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க. அவங்கள நிம்மதியா சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் நாமே இருக்கணும், எல்லாத்துலயும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸை பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியே இருக்கிற ஆளு. இல்லைங்க, இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க சென்னையில அமைச்சர் பண்ணும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன். நான் பார்க்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் ஆல் இந்தியா புரோட்டோகால். ஆனா இந்த பிரஸ் மீட் நான் பண்றதால நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். ஒரு நிமிஷம். அப்படியே தேசிய தலைவர், அவங்க விமென்ஸ் விங்கோட தேசிய தலைவர் தான். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியும். இது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க தான் நடத்துறோம். ஆமா, தலைவர் நடத்துறோம். என்னை தேவையில்லாம அந்த ஒம்புல மாட்டிருக்காங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி. அண்ணா இதே கேள்விய 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன். நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான் சார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா இதே கேள்விய 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன்.
நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். பாராட்டித்தானே பதில் சொல்றேன். நீ கேட்ட தப்புன்னு சொல்றேன்னா அதனால அன்னைக்கு சொன்ன இல்ல இல்ல நீங்க அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்விய பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேங்க. நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க கோயம்புத்தூர் விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க. இதனால பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கண்ணா. நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம். ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்கண்ணா. 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது. இட் இஸ் சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதில தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேக்குறாங்க. நிதி ஆயோக்ல QCOக்கு கமிட்டி போட்டாங்க. ஏன்னா they are against QCOs. ஆனா காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா we are no more subsidies for exports. நாங்க QCOs மூலமா தான் இத ஹேண்டில் பண்ண போறோம்ங்கறாங்க. ஆனா இந்த QCOஸ்க்கு again மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர்னால not only textiles engineeringலயுமே அவங்களால முடிய மாட்டேங்குது. சோ என்னன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க கரப்ஷன் இல்லன்னு சொன்னீங்க. கரப்ஷன் இல்ல, பட் ஆர் தி வாய்ஸஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஹர்ட்? அதுக்கான ப்ரொவிஷன் இப்ப இல்ல. அதுதான் கிரீவன்ஸ். மேடம் இப்ப இத பொறுத்த வரைக்கும் ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல் குறிப்பா டெஸ்டிங் லேப் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்ன சொல்றாங்கன்னா எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, நீங்க அதை சொல்றீங்க. சோ இட்ஸ் a fair point. ஏற்கனவே சொன்னது போலங்க, ஒரு நாடு முன்னேற 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 நம்முடைய நோக்கம் என்னன்னா ஸ்மால் இருக்கிறவங்க மீடியம்க்கும், மீடியம்ல இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும். அதே நேரத்தில் புதிதா ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம். பட் a small cannot continue to be small and keep demanding 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க. The country will not progress. 2014 நம்ம ஆட்சிக்கு வரும்போது $1.9 trillion, இன்னைக்கு நம்ம $4 trillion. ஸோ கண்ட்ரீஸ்னுடைய எக்கானமியை கிட்டத்தட்ட நம்ம டபுள் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல கொடுத்த அதே மாதிரி நீங்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது the country cannot grow. அதே நேரத்தில் நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு, ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும், சேம் சப்சிடி சேம் மொடாலிட்டி முதல்ல மாதிரி இருக்காது. இட் cannot happen. வேர்ல்ட் ஓவர் இட் cannot happen. செகண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம் நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. there is a tariff quota. யூரோப்பியன் யூனியன் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷ்ல போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ நம்மை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு, அதையும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, உதாரணத்திற்கு UK இந்தியா FTA சைன் பண்ணிருக்கோம். இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ். இன்னைக்கு அதை நடத்தி காட்டியிருக்கோம். நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை FTA நம்ம கொடுத்துருக்கோம் மட்டும் பாருங்க மேடம், எத்தனை FTA கொடுத்துருக்கோம். அதனால என்னை பொறுத்தவரை பண்றோம், செஞ்சுட்டு இருக்கோம் மேடம், இன்னும் செய்யணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் 2014 இருந்த மாதிரியே 2025 அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம். பட் wherever possible we are solving that thing. சார் அவங்க சொல்றது மெயினா ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் தான் பிரச்சனைங்கறாங்க. அதை தீர்க்கறதுக்கு will you facilitate with the central government? அண்ணா அதான் எங்க கடமை, அதான் எங்க வேலை. நான் சொல்றது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளோ நிறுவனத்தினுடைய யார் இருக்காங்களோ they are continuously in talks, continuously engage பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பெரிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி அவங்க ஆர்டிபிஷியலா அந்த ரா மெட்டீரியலுடைய பிரைஸ் என்ன வைக்கிறாங்களோ அதை உடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களும் மேன்மேடு ஃபைபர்ல வரணும் அப்படிங்கறத நோக்கம்.
அதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க நாங்க we are continuously monitoring கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட். அத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? போன பிரஸ் மீட்டுக்கு ஆனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். 74 விமான நிலையங்கள் இந்தியாவில் 162 மாறி இருக்கும் பொழுது தமிழகத்தில் தூத்துக்குடி ஓப்பனிங்க்கு வந்துருச்சு, திருச்சி புதுசா ஓபன் பண்ணியாச்சு, எல்லா இடமும் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? கோட் ஷேரிங் இல்ல, ப்ராப்ளம் இது. சமீபத்தில் லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க, அந்த லேண்ட் ஹேண்ட் ஓவரும் முழுமையா பண்ணல, அதுலயும் லிட்டிகேஷன். நானும் நீங்களும் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவங்க மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதாவது இவர்களுக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும், இந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் ஆர்வம் இருக்கணும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பிரையாரிட்டியா டெவலப் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கும். சும்மா பேருக்கு நாம கொடுத்தோம். இன்னைக்கு 100% கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுடைய விஸ்தாரம் ஆகாம இருப்பதற்கான காரணம் நமக்கு டெண்டர் நோட்டிபிகேஷன் ஒரு நாளுங்கன்னா லேண்ட் இன்னும் கொடுத்தே முழுமையாக இன்னும் அவங்க லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கிறாங்க. முழுமையா ஹேண்ட் ஓவர் பண்ண மறுபடியும் ஏவியேஷன் மினிஸ்டர் ரிமைண்டர் லெட்டர் எழுதியிருக்காங்க. கடந்த முறை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ முதலமைச்சரை பார்த்த பிறகு 2 நாட்கள் கழிச்சு டிஆர்பி ராஜா அவங்க சொன்னாங்க லேண்ட கொடுத்தோம். முழுமையா கொடுத்தாங்களா? கொடுக்கல. இருந்த ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க. அந்த அக்கறை பண்ணி லிட்டிகேஷன்ல ரிமூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது இவங்க கடமை. எப்படி மத்திய அரசு இங்க வந்து லிட்டிகேஷன் அவங்க பொறுப்பு எடுப்பாங்கன்னா மாநில அரசு தான் காரணம். அதே தான் சொல்றேன். அப்படி இருந்தா நாம ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போறோம்னா தூத்துக்குடி ஓபனிங் ரெடி இருக்கு, திருச்சி ஓபன் பண்ணியாச்சு, எத்தனையோ புது விமான நிலையங்கள் தமிழகத்தில் கொடுக்கும் பொழுது கோயம்புத்தூர் எங்களை பொறுத்தவரை ஹை பிரையாரிட்டி. காரணம் வால்யூம் ஆஃப் டிராபிக். இதனால மத்திய அரசு ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போகுது? மிச்ச இடத்துல கிளியரா இருக்கும்போது டெண்டர் போடுறோம், டக் டக் டக்குன்னு மேல கொண்டு போறோம். கோயம்புத்தூர்ல தயவு செய்து நீங்க மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, லேண்டை கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா லேண்டை கிளியர் பண்ணாம 2 முறை டிராயிங்க மாத்திருக்காங்க. தமிழகத்திலேயே அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு எங்க ராஜ்யத்துக்கு கோவைக்கு தான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 90% முடிஞ்சிருச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 10% முடியல, 100% ஹேண்ட் ஓவர். லிட்டிகேஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா மத்திய அரசு லிட்டிகேஷனை சால்வ் பண்ண முடியாதுங்கண்ணா. லேண்ட் மாநில அரசுடைய கண்ட்ரோலுங்கண்ணா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி முழுமையாக நீங்க லேண்டை கொடுக்காம மத்திய அரசு செயல்படுத்த முடியும். அதனாலதான் போன முறை நாம் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு லேண்டை முழுமையா ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பண்ணிட்டாங்கன்னா எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க செயல்படுத்தி காட்டுறோம்.